தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய வழக்கு, அவர்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இவரெல்லாம் ஒரு தலைவரா, இதெல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்ட அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அவங்களுக்கு இப்ப பிரச்சனை, SIT அமைத்தது, சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப இதை விசாரிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம விவாதிக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா, நாங்க யாரும் சம்பவம் நடந்தவொடனே இந்த இடத்தை விட்டு ஓடி போகலன்னு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார் விஜய் அவர்களின் சார்பாக திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அப்படிங்கிறது தான் ஹைலைட்டா மாறி இருக்கிறது. பல அதிர்ச்சிக்குரிய திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை அந்த அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் அது பட்டியலிடப்பட்டு நாளை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். என்ன நடக்க போகிறது, அந்த மனுவில் என்னென்ன சொல்லப்பட்டது, தாவேகா தரப்பினுடைய நியாயங்கள் ஏன் அவங்க பொதுவெளிக்கு வராம கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் கவனம் செய்தோம். தமிழக வெற்றி கழகம் அந்த கரூர் பெரும் துயரம் 41 மரணம், இப்போ அது ஷூட்டிங் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதற்குமே பதிலளிப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் வெளியில் வரலைங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. கேட்டால் நாங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம், இன்னும் எங்களால் அதை மீள முடியல அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்டாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா மனு தாக்கல் செய்திருக்கிறார். எதை எதிர்த்து அப்படின்னா அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. CBI விசாரணை கேட்டு இப்போ யாரோ வழக்கு போட்டாங்களே, அதுவா இல்லை. இங்கே ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போட்ட வழக்கு CBI விசாரணை கேட்டு அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கே வரல, பட்டியலிடப்படவே இல்லை. இப்போ இவங்க எதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் சொன்ன அந்த அவர் பாஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு கட்சி தலைவரை நான் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னுட்டு பல கேள்விகள் எழுப்பினார். விட்டுட்டு நீங்கள் எப்படிங்க ஓட முடியும், எந்த வகையில் உங்களை பார்க்க வந்த குழந்தைகளும் பெண்களும் இளைஞர்களும் விழுந்து சரியறாங்க, விட்டுட்டு நீங்கள் எப்படிங்க ஓடுவீங்க அப்படின்னு கேட்டது. அஸ்ராகார் அவர்கள் தலைமையில் 2 பெண் SPக்கள் உட்பட ஒரு பெரிய SITயை உருவாக்கி SIT இன்னும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதை எதிர்த்து ஆதவ அர்ஜுனா அப்பீலுக்கு போயிருக்கிறார். இதில் அடிப்படையில் SIT வேணுங்கிறத விடவும் விஜய் குறித்து நீதிபதி சொன்ன சொற்கள், அந்த கருத்துக்கள் அப்படியே இருந்தால் தங்களுக்கு அரசியல் ரீதியிலாக பலத்த பின்னடைவு வரும் என்பதற்காகவும் அதுதான் பிரதான நோக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் பல முக்கியமான திடுக்கிடும் தகவல்களை அந்த பிரமாண பத்திரத்தில் காவல்துறைக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா தரப்பு தாக்கல் செய்திருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக ஓப்பனிங்கில் நம்ம பார்க்க வேண்டியது, நாங்கள் யாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போகல அப்படின்னு அந்த பிரமாண பத்திரத்தில் ஆதவ அர்ஜுனா தரப்பு தாவேகா தரப்பு சொல்வது. நம்ம அதை பார்ப்போம். த அப்சர்வேஷனல் பேராகிராஃப் 16 ஆஃப் தி இம்பக்ட் ஆர்டர், அந்த குறிப்பிட்ட தீர்ப்பில் 16வது பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெட்டிஷனர்ஸோட லீடர்ஷிப்பை கண்டம் பண்ணுது, கான்டாக்ட் ஆஃப் பெட்டிஷனர். அப்போ விஜய் அவர்கள் சார்பில் ஆதவ அர்ஜுனா தாக்கல் செய்கிறார். விஜய் தான் இந்த இடத்துல அவருடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குறியாக்குது. அந்த கட்சிக்காரங்கெல்லாம் ஆட்கள் அதை இடத்தை விட்டு எப்படி ஓட முடியும், அவங்க உடனடியாக மக்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்கிறாங்க. இதை நீதியரசர் செந்தில்குமார் சொல்கிறாரு. இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஏனென்றால் அது ஃபேக்சுவலி இன்கரெக்டாக, உண்மை கிடையாதான், மிஸ்லீடிங் அண்டு கான்ட்ரரி டு ரெக்கார்டு. இன்றைக்கு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கு எதிராக அது அதாவது அவதூறாக அல்லது பொய் தகவலாக இருக்கிறது, உண்மையான தகவல் அது அல்ல என்று கிளைம் பண்ணுறாரு விஜய் தரப்பு. என்ன சொல்கிறாங்கன்னா, the contemporaneous sequence of events clearly establishes that upon receiving information that certain individual has fainted during the event, இந்த சம்பவம் நடக்கும்போது சிலர் மயங்கி விழத் தொடங்குகிறார்கள். சமமா பேசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் இப்படியான விஷயங்கள் நடக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்த உடனேயே த பெட்டிஷனர்ஸ் லீடர்ஷிப், அதாவது விஜய் அவர்கள் அவருடைய தலைமைத்துவத்தை காட்டி தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார் இல்லையா, அந்த தண்ணி பாட்டில் தூக்கி போட்ட தலைமைத்துவத்தின்படி த பெட்டிஷனர்ஸ் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டி கேடர் உடனடியாக உள்ளே போய் கோஆர்டினேட்டட் ஸ்டெப் டு என்ஷூர் மெடிக்கல் எய்ட் அண்ட் ரிலீஃப் வேர் ப்ரொவைடட் வித்தவுட் டிலே, அதாவது உடனடியாக எந்த விதமான தாமதமும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இமீடியட்டாக எங்களுடைய தலைவர் சொன்னார், கேடர்ஸும் இறங்கி செஞ்சோம். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா
மெடிக்கல் ரெஸ்பான்ஸை நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதே போல் டாக்டர்ஸும் அங்கே தான் இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸஸையும் ப்ராம்ப்டாக மொபிலைஸ் பண்ணோம் என்று அவர்கள் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரே கேள்வி தான், தாவேகா சார்பில் பலரும் எழுப்பக்கூடிய தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் பலரும் பொதுவெளியில் வைக்கக்கூடிய, ஏன்னா சார்பான்னு இன்னைக்கு யாரும் வெளியில் வரல. அருண்ராஜ் அவர்கள் வெளியில் வந்தார், டிஜிபிக்கு ஒரு இமெயில் கடிதம் போட்டுட்டு, அவரும் அது இப்போ விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லாமல் அவர் தப்பிச்சிட்டாரு. ஒரு முன்னாள் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால அவர் அதை நேக்காக ஹேண்டில் பண்ணிட்டாரு. இப்போ இதில் வந்து ஆம்புலன்ஸஸ் எல்லாம் ப்ராம்ப்டாக மொபிலைஸ் பண்ணோங்கிறதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டதும், ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு எங்களை சீர்குலைக்க பார்க்குறாங்கன்னு திமுக அப்படி செய்கிறது என்று தாவேகா ஆதரவாளர்கள் சொன்னது பொய்ன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா என்கிற கேள்வியை நம் தாவேகா தரப்பை பார்த்து இன்றைக்கு கேட்க வேண்டியிருக்கிறது. ஆம்புலன்ஸே நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம், உள்ள டாக்டர்ஸே நாங்கள் தான் வச்சுருந்தோன்னா எம்டி ஆம்புலன்ஸை எதுக்கு விட்டேன்னு உங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்த ஆம்புலன்ஸை மறிச்சுக்கிட்டு டிரைவர்கிட்ட தகராறு பண்ணாரே, அவரை எதுக்கு பண்ண விட்டீங்க? அந்த லீடர்ஷிப்புங்கிறதை உங்களுடைய லீடர்ஷிப் விஜய் அவர்கள் கட்சியினுடைய தலைவர், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? தன்னுடைய கட்சிக்காரர்கள், அதாவது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணதும் தாவேகாவாம். உங்கள் தரப்புப்படி அங்கே இருந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் தான் ரெடி பண்ணி, அது உண்மையும் கூட. ஆனால் 50ல் 7 ஆம்புலன்ஸ் முதல்ல நீங்கள் ஏற்பாடு பண்ணது, அதில் 2 ஆம்புலன்ஸ் உங்களுடைய கேரவனுக்கு பின்னாடியே, உங்களுடைய அந்த பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே வந்தது. 5 ஆம்புலன்ஸ் இங்கே ரெடி பண்ணுச்சு. உங்கள் ஆட்கள் அடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் அதில் கொடியவே நீங்கள் ஒட்டினீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போந்து ஹாஸ்பிட்டலையே சூறையாடிய வேலையை நீங்கள் பண்ணி அந்த கேஸு கோர்ட்டில் இருக்குது. உங்கள் மாவட்ட செயலாளர் தப்பி தலைமறைவா ஓடிட்டாருங்கிறதெல்லாம் தனி வழக்கு. இப்போ ஆம்புலன்ஸே நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம், உதவி பண்ணோம் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் அனுப்பி திமுக உங்கள் கூட்டத்தை சீர்குலைக்க பார்த்தது என்று சொன்னது, திட்டமிட்ட சதி என்று சொன்னது பொய் என்று தாவேகா தரப்பு ஏற்றுக்கொள்கிறதா? அப்போ அது அரசியல் ரீதியிலாக பரப்பப்பட்ட அவதூறு என்பதை தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் தன்னுடைய பிரமாண பத்திரத்தின் மூலமாக இப்போது தன்னுடைய சொந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அப்போ சொன்னது அது உண்மை கிடையாது என்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும். எங்கேயுமே நடக்காதது கரூரில் எப்படி நடக்கும்? எங்கேயுமே நடக்காதது கரூரில் எப்படி நடக்கும்னு கேட்குற நீங்கள், கரூரில் நடக்கும்னு தெரிஞ்சு தான் ஆம்புலன்ஸையும் டாக்டர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா என்கிற கேள்வியை தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நோக்கி நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த வீடியோவில் பேசினாரே விஜய், இந்த கிட்டத்தட்ட 3 நாள் கழித்து அந்த ஹஸ்கி வாய்ஸில், எங்கேயுமே நடக்காதது கரூரில் மட்டும் எப்படி நடக்கும், மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஹஸ்கி வாய்ஸில் கேட்ட கரூரில் எப்படி நடக்கும்னா, கரூரில் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் டாக்டர்ஸையும் ஆம்புலன்ஸையும் வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு நோக்கம் இருக்காங்கிற கேள்வி வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, காவல்துறையின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை தாவேகா தரப்பு வைக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு யாருக்கு, போலீஸ்க்கு ஏற்கனவே சட்டம் இருக்குது, செக்ஷன் 30, 30A, 31, 32 போலீஸ் சட்டம் 1861 கொண்டு வரப்பட்ட போலீஸ் சட்டத்தின்படி காவல்துறை நினைத்தால் அவங்க என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பப்ளிக் ஈவெண்ட்டை எந்த நேரத்தில் வேணாலும் நிறுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி தங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தாவேகா கூட்டத்தை ஏன் காவல்துறை நிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை விஜய் அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். பப்ளிக் ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் இருந்தால் அவங்க ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த கூட்டத்தை கூட்டி வச்சது யார்? நீங்கள் கிட்ட வரும்போது குறைஞ்சபட்சம் அங்கேயே நின்றுக்கோங்க, உள்ளே போகாதீங்க, 50 மீட்டருக்கு முன்னாடியே நில்லுங்கன்னு காவல்துறை சொன்னதா இல்லையாங்கிற கேள்வி வருது. அதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா காவல்துறை தரப்பில் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிற்கணும் அப்படின்னு டிஎஸ்பி லெவலில் பேசினதாக பதிவு இருக்கிறது, நீதிமன்றத்திலே அதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் டிஎஸ்பி லெவலில் சொன்னால் விஜய் கேட்பாரா? டிஎஸ்பி லெவல்லலாம் விஜய்கிட்ட பேசினா அது எப்படி செட் ஆகும்னு பேசக்கூடிய விஷயங்களும் அதுவும் விவாத பொருளாக மாறி இருக்கு. அப்புறம் யார் சொல்லணும்? உங்களுக்கு தலைமை இராணுவ தளபதியை கூப்பிட்டுட்டு சொல்லலாங்களா? இல்லை சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இல்லாமல் முப்படைகளுக்கும் கூட்டு தளபதி இருந்தால் அவரை கூப்பிட்டு பேச சொல்லலாமா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அது 12வது பாயிண்ட்டை பாருங்கள். விஜய் தரப்பில் தாக்கல் பண்ணிருக்க மனுவில் பார்ட்டி பிரசிடென்ட் வெஹிக்கல் போலீஸ் எஸ்கார்ட்டுக்குள்ள தான் உள்ள நுழையுது.
7:30 மணிக்கு உள்ளே வரும்போது எஸ்பி என்ன பண்ணுறாரு, பர்சனலி அப்ரோச் பண்ணி நிர்மல்குமார்கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, பிரசிடெண்ட் எப்போ முடிப்பார் அப்படிங்கிறத கேட்டுட்டு பெட்டிஷனரோட லீடர்ஸை டு வெக்கேட் த வென்யூ இமீடியட்லி அண்ட் சாட் டீடைல்ஸ் ஆஃப் த எக்ஸிட் ரூட் டெசிக்னேட்டட் பை தி பெட்டிஷனர் பார்ட்டி. SP made changes to the route identified by the organizers. The party president immediately exited the spot under police escort and expressed instructions of the SP அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதாவது விஜய் உள்ளே வந்தது ஒன்று, வெளியில் போவது தொடர்பாக அவர் பேசி முடிச்சிட்டார், அவரை கிளம்ப சொல்லுங்கன்னு எஸ்பி நேரடியாக நிர்மல்குமார் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, நாங்கள் போகிறதுக்கு ஒரு ரூட் வச்சுருந்தோம், வேற ஒரு ரூட் வழியாக எங்களை இமீடியட்டாக நகர்த்துறாங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா தரப்பு குறிப்பிட்றாங்க. இந்த பெட்டிஷனரும் மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே உயிரிழப்பு ஏற்பட்டதுன்றதுனால மிகப்பெரிய மன வருத்தத்தில் மனமுடைஞ்சு போய் அங்கே நாங்கள் இருந்தோம். அதில் இளம் குழந்தைகள் இருக்கிறாங்க, நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னு நாங்கள் உள்ளபடியே மனசுடைஞ்சு இருந்தோம் அப்படின்னு அந்த பெட்டிஷனில் குறிப்பிட்றாங்க. இந்த இடத்துல அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அப்போது உங்களுக்கு தெரியுது வந்தவர்கள் அந்த குழந்தைகள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் உங்கள் கட்சிக்காரங்க தான், உங்களுக்கு அந்த வேனை கிளம்புறதுக்கு முன்னாடியே விழுந்தவங்களாம் நம்மால் தான் தெரியுதுன்னா, உங்களுக்கு ஆதரவாக அல்லது உங்களுடைய வழக்கறிஞர்களோட சேர்ந்து வெளியில் வந்து பேசும்போது கேட்டாங்களே, அங்கே வந்தவங்கலாம் இந்த கூட்டத்துக்கு தான் வந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? போஸ்ட்மார்ட்டத்தை நைட்டோட நைட்டாக பண்ணீங்களே, யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணா? இவங்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தானா? வேறு ஏதாவது அங்கே அடையாளம் தெரியாத நிலையில் இருந்த உடல்களை எடுத்து நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்களாங்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்களே, இதை இன்றைக்கு வரை அப்படி பேசியவரின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, அவர் கட்சியில் இருந்தால் கட்சி ரீதியான நடவடிக்கை, சட்ட ரீதியிலான நடவடிக்கை, உள்ளே புகுந்து இப்படி குட்டை குழப்புறாங்க, இது எங்கள் நிலைப்பாடு இல்லைன்னு இப்போ வரைக்கும் தாவேக்கா அப்படி பேசியவரின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் ஆடி இருக்கிறது. ஆதரவாளர்னு சொல்லிட்டு வந்து எங்கள் பேரை பயன்படுத்தி அவங்க தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதையாச்சும் எதிர்த்து நீங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா, இல்லை என்ன சட்ட நடவடிக்கை, இல்லை ஒரு டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணீங்களா? எங்கள் தொண்டர்களை நீங்கள் எப்படி எங்கள் தொண்டர்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் தாவேக்கா வரலங்கிற கேள்வி இருக்குது. அப்போ விழுந்தவர்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள், நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்டு. அதே நேரத்தில் நாங்கள் இமீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன் வரணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் இந்த இன்சிடெண்ட்டை நடத்தி இருக்கிறார்கள். 27/9 என்று சமூக விரோத கும்பல் உள்ளே வந்திருப்பதாக ஆதவர்ஜுனா தரப்பு விஜய் அவர்களின் சார்பில் இந்த மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அதில் மெரிட் இன் திஸ் கேஸ் இருக்கிறதுனால இமீடியட்டாக ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இதை விசாரிக்க வேண்டும் என்கிற பிரேயரை நாங்கள் வைக்கிறோம் என ஆதவர்ஜுனா தரப்பு நீதிமன்றத்தில் தன்னுடைய ஹென்ஸ் த பிரசன்ட் பெட்டிஷன் என்று அவர்கள் அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதாவது அப்போ நாங்கள் வெளியில் போனதுக்கு காரணம் எஸ்பி எங்களை சொல்லி இமீடியட்டாக நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க என்று சொன்னதன் காரணமாக நாங்கள் வெளியேறிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் கூட லா அண்ட் ஆர்டர் முழுக்க போலீஸ், லோக்கல் போலீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, நீங்கள் மீட்டிங்கை நிறுத்துங்க அப்படின்னு மீட்டிங்கே நிறுத்திடுங்க என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. 50 மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்க சார்னு சொன்னாங்களே, அது ஓகேவா இல்லையாங்கிறத ஆதவர்ஜுனா சொல்லலை. ஏன்னா நீங்கள் எப்பயுமே கமிஷன் ஓமிஷன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செய்யாமல் விட்டதுங்கிறது தனி, செஞ்சது தனி, இதற்கான குற்றச்சாட்டுகள் தனி, செய்யாமல் விட்ட குற்றச்சாட்டுகள்னு தனித்தனியாக பிரிக்கணுங்கிற மாதிரி எங்களை வந்து மீட்டிங்கே கேன்சல் பண்ணுங்கன்னு ஏன் காவல்துறை சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி நீங்கள் வண்டியை திரும்ப போயிருங்க அப்படின்னும் அவங்க எங்களை சொல்லலை. 50 மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அதை கான்ஷியஸாக ஆதவர்ஜுனா தரப்பு பாயிண்ட் அவுட் பண்ணலைங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த மிக முக்கியமான வழக்கு நேற்றைக்கு இது தொடர்பான இந்த பெட்டிஷனை எடுத்துகிட்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மனுவாக தாக்கல் பண்ணிவிட்டு தலைமை நீதியரசர் முன்பாக இதை குறிப்பிட்டிருந்தார்கள். இதை விரைவில் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரைடே இந்த வழக்கை விசாரிப்பது தொடர்பாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான விஷயங்களை, உத்தரவை அவங்க தரப்பில் பார்ப்பதாக உச்சநீதிமன்றத்தின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு இதில் ரொம்ப குறிப்பாக இந்த காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜயின் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து அதிகபட்சம் இவங்களுடைய பிரேயர் என்னவாக இருக்கும்னா, குறைஞ்சபட்சம் விஜய் குறித்து ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் அவர்கள் பாஸ் பண்ண அந்த போர்ஷன், அந்த குறிப்பிட்ட பகுதிகளை நீக்க வேண்டும், தற்காலிகமாக அதை ரிமூவ் பண்ண, அட்லீஸ்ட் அதுக்கு ஸ்டே கொடுங்க. ஸ்டேனா எஸ்ஐடிக்கும் ஸ்டே வரும். இந்த கேரவன் பறிமுதல் மற்ற விஷயங்கள் அப்படியே ஹால்ட் ஆகும். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நிற்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதி ஒருவர் உள்ளே வந்தாலும் அவருடைய அறிக்கை என்பது
ஃபேக்ட் ஃபைண்டிங்காகத்தான் இருக்கும், உண்மை கண்டறிவதாகத்தான் இருக்கும். மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம், அதுக்கு நம்ம ஜிஓ பாஸ் பண்ணி என்கொயரி கமிஷன்ஸ் ஆக்ட் இருக்குது இல்லையா, கமிஷன்ஸ் ஆக்டை வச்சு கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 1952 அடிப்படையில் இங்கே மாநில அரசு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு இது அமைச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அல்லது அவங்க இல்லைன்னா அவங்க கமிஷனை போட சொல்லி இவங்க உத்தரவிட்டால் அவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டு போடலாம், பேரலாக போடலாம், இதுக்கு தடை கொடுத்துட்டும் போடலாம், அது தனியாக வருது. ஆனால் இந்த இடத்துல எஸ்ஐடி அப்படிங்கிறது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், குற்றத்தை நிரூபித்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுடைய பின்னணியை கொண்டு வந்து அதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய ஏஜென்சியாக எஸ்ஐடி இருக்கும். ஸோ இது இன்னும் தெளிவாக நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது பல விஷயங்கள் வெளிவரப்போகிறது. காவல்துறைகளை நிறுத்தியிருந்தால் ஏன் ஈவெண்ட்டை தடுக்கலன்னு இப்போ கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. காவல்துறை கொடுத்த 11 நீங்கள் ஏன் 9 மீறினீங்கிற கேள்வியை நீங்கள் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் எந்தெந்த மாதிரியான வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க, அது எப்படி பயணிக்கிறதுங்கிறத பொறுத்து அது குறித்த கூடுதல் அப்டேட்ஸோடு நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.